அந்த கிருபையை பாடுவோம் இந்த காலை வேளையில். உங்க கிருபை வேண்டும் ஆண்டவரே, உங்களுடைய கிருபையால் எங்களை மூடிக்கொள்ளும். என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவாறே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வாழ்ந்தது உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வாழ்ந்தது உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை எல்லாம் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை. தரமன சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை. தரமன சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதி இல்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லை நானும் இல்லை. உங்க கிருபை இல்லை நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஒரு அறிக்கை செய்வோமா? Yes Lord, it is by your grace. Sing that grace this morning. As we are standing in the time of worship, can you lift up your hands and ask God to fill your lives with His grace this morning? I need your grace, O God. For you said, my grace is sufficient for thee. My grace is sufficient for thee. Lord, we thank you for your grace this morning, which is sufficient enough for everything in our life. In our weaknesses, it gives us strength. In our sicknesses, it gives us healing. In our shortcomings, it strengthens us.
We thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. Fill us with your grace, O God, this தேவனே, morning. இந்த காலை சமயத்தினுடைய கிருபையால் எங்களை நிரப்பும். On each one of them this morning, இந்த காலை சமயத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் let them feel the grace. இந்த கிருபையை அவள் அனுபவிக்க. Let them feel that grace. அந்த கிருபையால் நிரப்பப்படட்டும். Yes, it is sufficient. கொண்டிருக்கிற எந்தவித இழப்பானாலும் He says, my grace is sufficient. சொல்லுங்கள், உம்முடைய கிருபை எனக்கு போதும் என்று. Your grace is sufficient. உம்முடைய கிருபை எனக்கு போதும். Your grace is sufficient. கிருபை எனக்கு போதும். I want that grace this morning. எனக்கு அந்த கிருபை இந்த காலை. Can you lift up your hands? ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு I want that grace this அந்த morning, கிருபை இந்த காலை சமயத்திலே எனக்கு which is sufficient for my life. என்னுடைய வாழ்க்கைக்கு போதுமான அந்த கிருபையை Oh, நீர் எனக்கு Shandari தாரும். Daru Dere Bolara Shikada De Lare. Praise you, Jesus. Glory. Amen. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. Amen. How many of you are ready for the word of God? தேவனுடைய வார்த்தைக்காக எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? Lift up your hands and say, speak to me, Lord. கரங்களை உயர்த்தி நாம் சொல்லுவோம், தேவனே என்னோடு நீர் பேசும். Hallelujah. Hallelujah. Turn your Bibles to Philippians chapter 1 verse 6. பிலிப்பியர் நிருபத்திற்கு நம்முடைய வேதத்தை 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பும் 6ஆம் வசனம். நான் உங்களை நினைக்கும் போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். Being confident. 1 அஞ்சலியோ 7 இருக்கும் பாருங்க. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் இதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கும் போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். Being confident of this very thing, இந்த காரியத்தை குறித்து நம்பிக்கையுள்ளவர்களாய், that he which have begun a good work in you உன்னிலே நல்ல காரியங்களை தொடங்கினவர் will perform it until the day of Jesus Christ. இயேசு கிறிஸ்து வரும் நாள் வரைக்கும் அதை காத்துக்கொள்வார். Hallelujah. Hallelujah. Jewish Bible says like this. யூதருடைய வேதாகமம் இப்படியே சொல்லுகிறது, I am sure of this, நான் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன், that one who began the good work among you உங்கள் மத்தியிலே இந்த நல்ல கிரியைகளை தொடங்கினவர் will keep it going until it's completed. அது முடியும் வரைக்கும் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். How many of you are happy with the word of God? தேவனுடைய வார்த்தை குறித்து எத்தனை பேர் சந்தோஷமா? The one who started the good work among you, உன்னிலே எந்த நற்கிரியை தொடங்கினவர், hallelujah, ஹalleluya, will keep it completed. அது முடியும் வரைக்கும் அவர் காத்துக்கொள்வார். Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. You come here with a question this morning. இந்த காலை சமயத்தில் ஏதோ ஒரு கேள்வியோடு வந்திருக்கலாம். Something troubling you. ஏதோ ஒன்றை உன்னை அலைக்கழிக்கிறது. Something with lots of question marks in your life. உன்னுடைய வாழ்க்கையில் अनेक விதமான கேள்விகளோடு கூட. Paul says he's confident of this very thing. பவுல் சொல்கிறான், இதை குறித்து அவனுக்கு நம்பிக்கை உண்டு என்று. I am sure of this, நான் இதை குறித்து நிச்சயித்து இருக்கிறேன். because I am speaking about the one நான் ஒருவரை குறித்து பேசுகிறேன், who is faithful. அவர் உண்மையுள்ளவர். If has begun a work among you, உங்களிலே அந்த நல்ல கிரியைகளை தொடங்கினவர் he will complete it. அதை அவர் நிச்சயமாய் முடிப்பார். Hallelujah. ஹalleluya. If he has started this ministry, இந்த ஊழியத்தை நீ ஆரம்பித்திருந்தால், if he has started this ministry, இந்த ஊழியத்தை அவர் ஆரம்பித்திருந்தால், he will continue to do it. அவர் தொடர்ந்து அதை செய்வார். If you are worried about your family, உன்னுடைய குடும்பத்தை குறித்து நீ கவலை உள்ளவனாய் இருந்தால், he will complete it. அதை அவர் தீர்த்து வைப்பார். Worried about your future, உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து நீ கவலை உள்ளவனாய் இருந்தால், he will complete it. அதை அவர் முடித்து வைப்பார். Will this thing happen in my life? இது என்னுடைய வாழ்க்கையில சம்பவிக்குமா? The one who has begun will complete it. அதை யார் தொடங்கினாரோ அதை அவர் முடித்து வைப்பார். You have started a business நீ ஒரு தொழிலை ஆரம்பித்திருக்கிறாய், and that's not going well. அது நன்றாய் நடக்கவில்லை. How will it go? அது எப்படி நடக்கும்? The one who has begun it, அது யார் தொடங்கினாரோ he will do it for you. அதை அவர் உனக்கு செய்து Clap the தருவார். hands and give him glory. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. ஹalleluya. Regardless of what you are now, நீ எந்த நிலையில் இப்பொழுது இருந்தாலும் பரவாயில்லை, regardless of what you feel, நீ என்ன உணர்கிறாய் என்பதை குறித்தும் the பரவாயில்லை, truth is greater. ஆனால் இந்த பெரியவர், Truth is that அந்த சத்தியம் என்னவென்றால், there are greater days ahead of you. உனக்கு முன்னாடி மிகப்பெரிய நாட்கள் காத்திருக்கிறது. Say amen with me.
ஆமென் என்று சொல்லுவோம். You are a miracle in the making. நீ அற்புதங்களை செய்கிறவர். Hallelujah. ஹalleluya. You are a miracle in the making. God is making a miracle out of you. உன்னிலிருந்து தேவன் அற்புதங்களை செய்கிறார். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. I am not a finished product. நான் இப்படியாய் முடிந்து போன ஒரு வஸ்து அல்ல. I am not a failure. நான் தோற்று போனவனும் அல்ல. I am not a loser. நான் எழுந்து போனவனும் அல்ல. I am a miracle. நான் ஒரு அற்புதம். Because I serve a miracle working God. நான் அந்த அற்புதங்களை செய்கிற தேவனை சேவிக்கிறேன். Hallelujah. ஹalleluya. Hallelujah. Hallelujah. You have not reached the potential. நீ அந்த ஸ்தானத்தை இன்னும் அடையவில்லை. The work that God began in you, தேவன் உன்னிலே தொடங்கினதான அந்த காரியங்கள் He will finish it. அதை அவர் முடித்து வைப்பார். Hallelujah. ஹalleluya. What He has started in you, அவர் என்ன உன்னிலே தொடங்கி இருக்கிறாரோ He will complete for you. அதை அவர் உனக்கு முடித்து வைப்பார். You may be in the midst of the greatest battle in your life. ஒருவேளை நீ சந்தித்துக் கொண்டிருக்கிறதான யுத்தத்தின் மத்தியிலே நீ இருந்து கொண்டிருக்கலாம். Maybe you are in the middle of a trial, affliction or a setback in your life. ஒருவேளை நீ போராட்டத்திலும் ஒரு உபத்திரவத்தின் மத்தியிலும் நீ இருந்து கொண்டிருக்கலாம். But I have a good news for you this morning. இந்த காலை சமயத்தில் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்லுகிறேன். Hallelujah. ஹalleluya. Your destiny is greater than the disaster that you are going through. நீ கடந்து போய் கொண்டிருக்கிறதான தோல்விகளை காட்டிலும் உன்னுடைய லக்கு மகிமை உள்ளதா இருக்கிறது. புரியலீங்களா? ஹalleluya. Hallelujah. Hallelujah. Your destiny is greater than the disaster that you are going through. நீ கடந்து போய் கொண்டிருக்கிற தோல்விகள் எல்லாம் உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறதான ஜெயத்துக்கு ஒப்பிடப்பட முடியாதது. Clap the hands and give Him glory. தேவனை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. 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 God will bring it past what He has promised you. தேவன் உனக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதை உன்னுடைய வாழ்க்கையில் அவர் வாய்க்க செய்வார். I'd like to tell you one thing. நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். Hell doesn't have enough devil. Hell doesn't have enough. அந்த நரகத்திலே போதுமானது. You don't have enemies to keep God's purpose and plan that is for your life. உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிறதான திட்டத்திற்கு எதிராக நிற்கக்கூடிய காரியங்கள் ஒன்றும் இல்லை. Hallelujah. 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 God has a plan and purpose for my life. என்னுடைய வாழ்க்கைக்கு தேவன் ஏதோ ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் வைத்திருக்கிறார். Satan cannot stop it. அதை பிசாசானவள் நிறுத்த முடியாது. He cannot stop it without it being fulfilled. அது நிறைவேறுவதற்கு முன்னால் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. Hallelujah. Hallelujah. God did not bring you this far to forsake you. உன்னை இவ்வளவாய் தேவன் நடத்தி கொண்டு வந்தது உன்னை கைவிட்டு விடுவதற்கு அல்ல. புரியுதுங்களா? Hallelujah. 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 He brought you all through this, all through your life. உன்னுடைய வாழ்நாளில் இந்நாள் மட்டும் தேவன் உன்னை கொண்டு நடத்தி வந்தார். Never think that He is going to forsake you. நீங்கள் இவரை கைவிடுவார் என்று நினைக்கிறீர்களா? Hallelujah. Hallelujah. He has invested too much in you. உன்னிலே अनेक காரியங்களை அவர் வைத்திருக்கிறார். He has invested too much on you to give you up now. முன்னிலே கொடுக்கும்படிய अनेक காரியங்களை தேவன் உனக்கென்று வைத்திருக்கிறார். Remember one thing. ஒன்றை ஞாபகத்தில் வை. Hell is not in charge of you. இந்த நரகம் வந்து உனக்கு பொறுப்பாளி அல்ல. You don't belong to the devil. நீ பிசாசுக்கு உரியவனும் அல்ல. You belong to God. நீ தேவனுக்குரியவன். You belong to God. நீ தேவனுக்குரியவன். Satan doesn't have control over your destiny. உன்னுடைய லக்கின் மேல் இந்த பிசாசானவருக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை. Hell doesn't have power to stop you or keep you down. இந்த நரகத்தின் மேல் உன்னை நிறுத்துவோ உன்னை கண்ட்ரோல் செய்ய எந்த அதிகாரமும் இல்லை. Just as devil could not keep Jesus in the grave. பிசாசானவள் இயேசுவை அந்த கல்லறையிலே அடைத்து வைக்க முடியவில்லை. Can He keep you in the trials, setbacks and the afflictions that you're going நீ through? கடந்து போய் கொண்டிருக்கிற சோதனையிலும் நெருக்கத்திலும் அவனால் வைத்திருக்க கூடுமா? Hallelujah. 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 Devil can never hold you there. அங்கே பிசாசானவன் உன்னை அடக்கி வைக்க முடியாது. Acts chapter 2 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2 verses 23 and 24. 23 24. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியேயும் அவருடைய முன் அறிவிப்பின் படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. Hallelujah. Hallelujah. It was impossible for death to hold him. அது அவரை மரணத்திலே கட்டி வைக்க முடியாமல் இருந்தது. Roman soldiers did not have the power to hold him. அந்த ரோமாபுரிய சோல்ஜர்களுக்கு அவரை பிடித்து வைக்க
வல்லமை இருக்கவில்லை. Satan could not stop the resurrection. அந்த உயிர்த்தெழுதலை பிசாசானவனால் நிறுத்த முடியவில்லை. Jesus was destined to go to the grave. இயேசு கிறிஸ்து அந்த கல்லறைக்கு போக வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டிருந்தது. He was destined, and he was also destined to come out of it. ஆனால் அதிலிருந்து வெளியே வரவும் அவர் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Grave could not hold him. அவரை அந்த கல்லறை பிடித்து வைக்க No முடியவில்லை. power can hold him. எந்த ஒரு வல்லமையும் அவரை பிடித்து No வைக்கவில்லை. strength can hold him. எந்த பலனும் அவரை அடக்கி வைக்க Roman முடியவில்லை. soldiers cannot hold him. ரோமர் சோல்ஜர்கள் அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. Hallelujah. Hallelujah. He is more powerful than anything. எல்லா வல்லமையை காட்டிலும் அவர் வல்லமை உள்ளவர். Hallelujah. You serve that Jesus this morning. இந்த காலை சமயத்தில் அந்த இயேசுவை நாம் சேவிக்கிறோம். And nothing can hold you in that setback this morning. அந்த சூழ்நிலையிலே எந்த ஒரு காரியம் உன்னை பிடித்து வைக்காது. Nothing can hold you. எந்த ஒரு காரியம் உன்னை பிடித்து வைக்காது. Hallelujah. 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 Verses 27. 27ஆம் வசனம் சொல்கிறது, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். Hallelujah. Hallelujah. Because thou wilt not leave my soul in hell, என்னுடைய ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், neither will thou suffer them, neither உம்முடைய Holy One to பரிசுத்தர் see the corruption. அந்த பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். Jesus knew இயேசு அறிந்திருந்தார் that he would be crucified, அவர் சிலுவையில் அறையப்படுவார். but he knew அவர் ஒன்றை அறிந்திருந்தார், after the crucifixion சிலுவை மரணத்துக்கு பிற்பாடு there would be a resurrection. அங்கு உயிர்த்தெழுதல் உண்டு. Hallelujah. ஹalleluya. He knew that the cross was not the end. அவர் அறிந்திருந்தார் சிலுவை அவருக்கு முடிவு அல்ல என்று. It was just the beginning. அது ஒரு தொடக்கம் தான் என்று. Hallelujah. ஹalleluya. Hallelujah. Hallelujah. Whatever you're going through this morning, இந்த காலை சமயத்தில் நீ எதிர்கூடாய் போய் கொண்டிருந்தாலும் hallelujah, ஹalleluya, it is not the end. அது முடிவு அல்ல. It is the beginning. அது ஆரம்பம். It is the beginning. அது ஆரம்பம் மாத்திரமே. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hebrews chapter 2, 12 verses 2. எபிரியர் 12:2. Looking unto Jesus, the author and finisher of our faith, நம்முடைய விசுவாசத்தின் தொடக்கம் முடிவான இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது, who for that joy that was set before him endured the cross. அவருக்கு முன்னாடி வைத்திருந்த அந்த சந்தோஷம், He endured the cross. சிலுவை மட்டுமாய் சிலுவை சகித்தார். சிலுவையை சகித்தார். Despising the shame, அந்த அவமானத்தை ஜெயித்தார். he was not worried there. அங்கே அவர் கவலை கொள்ளவில்லை. And he is seated now in the right hand of the throne of God. தேவனுடைய சிங்காசனத்திலே பிதாவானுடைய வலது பாரிசத்திலே அவர் I வீற்றிருக்கிறார். would like to tell you one thing. நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். A setback doesn't mean it's all over. நாம் இப்படியா பின்தங்கி இருப்பதன் முடிவு எல்லாம் முடிந்து விட்டது என்பது அல்ல. The failure that you're going through doesn't mean that it's all over. நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற தோல்விகள் எல்லாம் முடிந்தது என்பதற்கான அர்த்தம் அல்ல. A setback is positioning you for a comeback. நாம் இப்படியா பின்தங்கி இருப்பதற்கு காரணம் முன்னோட்டு கடந்து வருவது. Hallelujah. Hallelujah. Something is going to come back. ஏதோ ஒன்று திரும்ப நமக்கு கிடைக்க The போகிறது. affliction that I'm going through, நான் கடந்து போய் கொண்டிருக்கிறதான இந்த the உபத்திரவங்கள், trials that I'm going through, நான் கடந்து போய் கொண்டிருக்கிறதான இந்த சோதனைகள் is positioning me for that comeback. நான் வரப்போகிறதான இந்த காரியத்துக்காக என்னை நிலைப்படுத்துகிறது. Clap the hands and give him glory. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. 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 A door shut means another door is about to be opened. ஒரு கதவு அடைக்கப்பட்டது என்பதன் அர்த்தம் இன்னொரு வாதில் திறக்க போகிறது என்பதாய். Amen. ஆமென். Don't be worried about the door that is going to be closed. உனக்காய் அடைக்க போகிற வாதில்களை குறித்து கவலை கொள்ள வேண்டாம். Another door is going to be opened. இன்னொரு வாதில் திறக்கப்பட போகிறது. Hallelujah. 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 An ending only means that there is a new beginning getting ready for you. இந்த முடிவு என்று சொல்கிறதான சமயத்திலே ஏதோ ஒன்று புதியதாய் ஆரம்பமாக போகிறது என்பதுதான் அர்த்தம். You're worried about something. ஏதோ ஒன்றை குறித்து நீ கவலை கொள்கிறாய். Is this the ending of my life? இது என்னுடைய வாழ்க்கையின் முடிவா? This is how it is going to end. இப்படியாய் முடிய போகிறதா? Get ready for the new beginning this ஏதோ morning. ஒன்று புதிய ஆரம்பத்திற்காக ஆயத்தமாக. Get ready for the new beginning this morning. இந்த காலை சமயத்திலே ஒரு புதிய ஆரம்பத்திற்கு ஆயத்தமாகுங்கள். Say, Lord, I surrender to you this morning. இந்த காலை சமயத்திலே தேவன் சூழ்ந்திருக்கிறார். I surrender to you this morning. என்னை நானே உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். My thoughts, என்னுடைய யோசனைகள், my plans, என்னுடைய ஆலோசனைகள், my desires,
என்னுடைய I வாஞ்சைகள் give it to you in your hand. உம்முடைய கரத்தில் இந்த காலை சமயத்தில் நான் Let your will அர்ப்பணிக்கிறேன். be done in my life, O என்னுடைய God. வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் We have நிறைவேறட்டும். come here to seek your will this morning. இந்த காலை சமயத்தில் உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியாய் வந்திருக்கிறார். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Job experienced great loss. யோபு மிகப்பெரிய இழப்பை அவன் சந்தித்தான். But in the end, ஆனால் அதன் முடிவில் the Lord blessed him twice as much as he had before. அவனுக்கு முன்பு இருந்ததான காரியங்களை காட்டிலும் ரெட்டிப்பாய் தேவன் யோபுவை ஆசீர்வதித்தார். The later end was greater than the beginning that he had. அவனுக்கு இருந்ததான அந்த ஆரம்பத்தை காட்டிலும் பின்னால் அவனுக்கு இருந்ததான முடிவு ஆசீர்வாதமாய் இருந்தது. I don't know to whom the Lord is speaking. எனக்கு தெரியாது யாரிடத்தில் தேவன் பேசுகிறார். If the Lord is speaking to you, lift up your hands and thank him. தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருந்தால் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி. Say thank you, Lord. தேவனே உமக்கு நன்றி என்று My later end will be greater than the beginning that I had. எனக்கு பிற்பாடு இருக்க போகிறதான முடிவு ஆரம்பத்தை காட்டிலும் சிரேஷ்டமாய் இருக்கும். It looks shameful. அது அவமானமாய் தோன்றலாம். The life that I'm living looks shameful. நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை நிந்தையுள்ளதாய் It looks இருக்கலாம். painful. வேதனையுள்ளதாய் இருக்கலாம். People are troubled. I am troubled because of the people. ஜனங்கள் நிமித்தமாய் நான் உபத்திரவப்படுகிறேன். But I believe your word. உம்முடைய வார்த்தையை நான் இன்றைக்கு If விசுவாசிக்கிறேன். you have begun this in my life, உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் எழுதியிருந்தார். if you have begun your work in my life, என்னுடைய வாழ்க்கையில் நீர் இவைகளை ஆரம்பித்திருந்தார். you will complete it for me. எனக்காய் நீர் அதை முடித்து வைப்பீர். Lift up your hands and thank God. கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி Lift up your hands and thank God. கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி Hallelujah. 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 God will bring you out of the trials, தேவன் உனக்கு சோதனைகளை கொண்டு the வருவார். setbacks that you're going through and that you're experiencing. நீ சந்தித்துக் கொண்டிருக்கிறதான தோல்விகளும் காரியங்களான அந்த காரியங்கள். If God brought Joseph out of the pit, தேவன் யோபுவை அந்த குழியிலிருந்து வெளியே கொண்டு வருவார். if God brought Israel out of Egypt, தேவன் அந்த ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவார். if God brought Daniel out of the lion's den, தானியேலை தேவன் அந்த சிங்க குழியிலிருந்து வெளியே கொண்டு வருவார். if God could bring the 3 Hebrew boys out of the fire, தேவன் அந்த 3 எபிரெய சிறுவர்களை எரிகிற சூழிலிருந்து வெளியே கொண்டு வர கூடுமானால், I am telling you one thing, நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், He will bring you out of what you are going through. நீ கடந்து போய் கொண்டிருக்கிற காரியங்களிலிருந்து தேவன் உன்னை Clap the hands and give Him glory. கரங்களை தட்டி தேவனை Lift up your hands and praise Him. கரங்களை உயர்த்தி நாம் If God could do the wonders in this word, தேவன் தம்முடைய வார்த்தையிலே அற்புதங்களை செய்ய He கூடுமானால், can do it in my life. என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் செய்ய Are you வல்லவர். happy this morning? இந்த காலை சமயத்திலே சந்தோஷமா Are you happy this morning? இந்த காலை சமயத்திலே சந்தோஷமா You இருக்கிறீர்களா? have come here with great burden in your heart, உன்னுடைய இதயத்திலே பாரத்தோடு இந்த காலை and சமயத்திலே God is வந்திருக்கிறோம். speaking only to you. உன்னோடு கூட தான் தேவன் He பேசுகிறார். is speaking to you. உன்னோடு கூட அவர் பேசுகிறார். If I have started the work for you, உனக்காய் ஒரு வேலையை நான் ஆரம்பித்திருக்கிறேன். I will complete for you. உமக்காய் நான் அதை முடித்து வைப்பேன். Whatever I have started in you, உன்னிலே நான் எதையெல்லாம் ஆரம்பித்திருக்கிறேன், I will complete it for you. உனக்காய் அதை நான் முடித்து வைப்பேன். Hallelujah. ஹalleluya. Weeping may endure for a night, இந்த அழுகையானது இரவோடு முடிந்துவிடும், but joy cometh in the morning. ஆனால் சந்தோஷம் காலையில வரும். No storm is made to last forever, எந்த ஒரு காற்றுமே நித்தியத்திற்காய் நியமிக்கப்பட்டது அல்ல. neither should your trials or afflictions or setbacks be. இந்த உனக்கு வைத்திருக்கிறதான இந்த துன்பங்களும் கஷ்டங்களும் எப்பொழுதும் நிரந்தரமும் அல்ல. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. There is not a deep pit enough that it can hold you. இந்த உலகத்தில் உன்னை அடக்கி வைத்துக் கொண்டு வேண்டுமான ஆழமான குழி எதுவுமே இல்லை. There is not a fire that is hot enough. இந்த உலகத்திலே உன்னை எரிக்கக்கூடிய ஒரு சூடான அக்னியும் இல்லை. There is not a storm that is powerful enough. எந்த விதமான பலமான காற்றும் இல்லை. There is not a chain that is strong enough. இந்த உன்னை கட்டி வைக்க பலமான சங்கிலிகளும் இல்லை. There is nothing that can hold you back. உன்னை பின்னாலே பிடித்து வைக்கக்கூடிய காரியங்கள் எதுவுமே இல்லை. You are created as a victor. நீ ஜெயவாளியாய் நீ உருவாக்கப்பட்டிருக்கிறாய். You are made to win. நீ ஜெயிக்க வேண்டும் என்று நீ You are made to win. நீ இப்படியாய் ஜெயிக்க வேண்டும் என்று You can't be the loser. நீ இழந்து தோல்வி அடைய போகிற ஒரு நபர் அல்ல. You can't be the loser. நீ தோல்வி அடைகிற ஒரு நபர் அல்ல. Because God is not a loser. ஏனென்றால் தேவன் தோற்று போனவர் அல்ல. Because my God is not a loser. ஏனென்றால் என்னுடைய தேவன் தோல்வி அடைந்தவர் அல்ல. You might be thinking that you are an accident or that you are just a mistake. ஒருவேளை நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு தவறுதலோ தற்செயலாய் நடந்த ஒரு சம்பவம் என்று. You are not an accident nor a mistake.
நீ இப்படி ஒரு தவறு ஒரு தற்செயலாய் அல்ல. You are a part in God's plan. நீ தேவனுடைய சித்தத்திலே ஒரு You பங்காளியா are part in God's plan. தேவனுடைய திட்டத்திலே நீ ஒரு பங்காளியா You are இருக்கிறாய். a part of God's family. நீ தேவனுடைய குடும்பத்தில் ஒரு நபராய் இருக்கிறாய். Hallelujah. ஹalleluya. Everything that belongs to Jesus. சகலமும் இயேசுவுக்குரியதாய் Everything that belongs to Jesus இயேசுவுக்கு எல்லாம் உரியதாய் and இருக்கிறது. belongs to you too. அது உனக்கும் உரியதாய் How இருக்கிறது. many of you are happy for that? இதற்காக எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? Whatever Jesus owns, இயேசு கிறிஸ்துவுக்கு எதெல்லாம் சொந்தமோ, everything that belongs to Jesus belongs to me. இயேசுவுக்கு எதெல்லாம் சொந்தமோ அது எனக்கும் சொந்தமாய் இருக்கிறது. Hallelujah. ஹalleluya. When Satan sees you, பிசாசு உன்னை பார்க்கிற சமயத்தில் he sees your destiny. உன்னுடைய இலக்கையும் அவன் பார்க்கிறான். That's why he has made such an attack against you. அதனால் தான் அந்த விதமான தாக்குதலை உன்மேல் அவன் நடத்துகிறான். Say amen with me. ஆமென். Hallelujah. ஹalleluya. He is seeing your destiny. உன்னுடைய இலக்கை அவன் பார்க்கிறான். He knows your destiny is greater. அவன் அறிந்திருக்கிறான் உன்னுடைய இலக்கு பெரியது என்று. And he is bringing all out trouble against you. அதனால் தான் உனக்கு எதிராக எல்லா விதமான பிரச்சனைகளையும் கொண்டு வருகிறான். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. Hallelujah. He wants to keep you from becoming what God has predestined for you. உனக்காய் தேவன் முன்குறித்த காரியங்களில் இது தவற வேண்டும் என்பதிலே பிசாசானவன் நோக்கமாய் இருக்கிறான். How many of you understand it? எத்தனை பேர் இதை புரிந்து He கொள்கிறீர்கள்? wants to stop you from that. நீ அதிலிருந்து நின்று போக வேண்டும் என்று அவர் விரும்புகிறான். He wants to keep you from the future. அந்த எதிர்காலத்தில் இதை தவிர்க்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். He wants to keep you in the past. நீ இந்த கடந்த காலத்திலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். Hallelujah. ஹalleluya. He keeps reminding you of your past. அவன் தொடர்ந்து உனக்கு பழைய காரியங்களை குறித்து ஞாபகப்படுத்திக் You are a கொண்டிருக்கிறான். sinner. நீ ஒரு பாவி. You are a drug addict. நீ மருந்துக்கு அடிமையாய் இருந்தவன். You are a drunkard. நீ குடிகாரனாய் You are இருந்தவன். a worse man. நீ மோசமான ஒரு மனுஷன். You lived in lust. நீ ஒரு இச்சையிலே வாழ்ந்தவன். Your life was like that. உன்னுடைய வாழ்க்கை இப்படியாய் You are a failure. நீ தோற்று போனவன். You don't have wisdom. இது உனக்கு இல்லை. You don't have money. உனக்கு பணம் இல்லை. You can't do anything. உன்னால் ஒன்றும் செய்ய You முடியாது. don't have wisdom. உனக்கு ஞானம் இல்லை. Hallelujah. ஹalleluya. He wants to keep you reminding of the things of your past. உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை குறித்து உனக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பான். Remember one thing. ஒன்று ஞாபகத்தில் Hell is not fighting you because who you are now. நீ யாராய் இப்பொழுது இருக்கிறாய் என்பதை குறித்து நரகம் உனக்காய் யுத்தம் செய்யவில்லை. Hell is not fighting because where are you now. நீ எங்கே இருக்கிறாய் அதை குறித்து நரகம் உனக்காய் யுத்தம் செய்யவில்லை. Hell is not fighting because what are you now. நீ எப்படி இப்ப இருக்கிறாயோ அதற்காய் நரகம் உனக்கு யுத்தம் செய்யவில்லை. Hell is fighting you because of what you are about to have. நீ என்ன பெற்றுக்கொள்ள போகிறாயோ அதை குறித்து தான் நரகம் உனக்கு எதிராய் போராடுகிறது. புரியலீங்களா? ஹalleluya. Hallelujah. ஹalleluya. தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் இருக்க. ஹalleluya. Hallelujah. Hallelujah. You know why hell is fighting you? ஏன் இந்த நரகம் உனக்கு எதிராய் You know why you are being attacked like this? ஏன் இப்படியா நீ தாக்கப்படுகிறாய்? You know why you have so many problems? ஏன் உனக்கு இந்த விதமான பிரச்சனைகள்? It is seeing where is your destination. நீ எதை நோக்கி உன்னுடைய இலக்கை நோக்கி போய் கொண்டிருக்கிறாய் என்பதை அந்த நரகம் It பார்க்கிறது. is seeing what you are going to have. நீ என்ன பெற்றுக்கொள்ள போகிறாய் என்பதையும் அந்த நரகம் பார்க்கிறது. He sees the crown on your head. உன்னுடைய தலையின் மேல் இருக்கிற அந்த கிரீடத்தை அதை பார்க்கிறது. He sees the blessing upon your life. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஆசீர்வாதங்களை இதை He பார்க்கிறது. sees your family being saved. உன்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறது. He sees your life being changed. உன்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டதை இதை பார்க்கிறது. He sees you being healed. நீ சுகமாக்கப்பட்டதை அதை பார்க்கிறது. He sees your family serving the Lord. நீ உன்னுடைய குடும்பம் தேவனை சேவிக்கிறதை பார்க்கிறது. He sees your blessing. உன்னுடைய ஆசீர்வாதங்களை அதை பார்க்கிறது. And that is why he is attacking you today. அதனால் தான் அந்த பிசாசானவன் உன்னை தாக்குகிறான் நாட்களிலே. Hallelujah. ஹalleluya. Lift up your hands and thank him. கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி Lift up செலுத்துவோம். your hands and thank him. கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். Hallelujah. ஹalleluya. Hallelujah. Hallelujah. Hell is afraid of your future. உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து நரகம் நடுங்குகிறது. Amen. ஆமென். Amen. ஆமென். Amen. ஆமென். How many of you believe in the word of God? தேவனுடைய வார்த்தையை எத்தனை பேர் If விசுவாசிக்கிறீர்கள்? he has started some work in you, தேவன் ஏதோ ஒரு வேளை உன்னிலே ஆரம்பித்திருந்தார் he will complete it for you. அதை உனக்காய் அவர் முடித்து வைப்பார். You might not be capable. ஒருவேளை உன்னால் அது கூடாத காரியம் You might not be qualified. நீ அதற்கு தகுதி உள்ளவனாயும் இல்லாமல் இருக்கலாம். Hallelujah. ஹalleluya. But it is he who does it for you. ஆனாலும் அதை செய்கிறவர் அவர். Hallelujah. ஹalleluya. Hallelujah. 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 ஹalleluya. Hallelujah. ஹalleluya.
if David hasn't been destined to be a king, தாவீது ராஜாவாக வேண்டும் என்று தீர்மானிக்கப்படாமல் இருந்திருந்தால் he wouldn't have to run for Saul for 13 years. 13 வருடங்களாய் சவுலுக்கு முன்பாய் ஓட தேவையில்லாமல் இருந்திருக்கும். Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. If Joseph hadn't had the promise of the palace, யோசேப்புக்கு இப்படியாய் வாக்கு தரப்பட்ட ஒரு அரண்மனை இல்லாமல் இருந்திருக்குமா, he would have never gone to the pit. அந்த படுகுழியில் அவன் போக வேண்டியதா இருந்திருக்க கூடாது. If Israel had not been destined for a wealthy place, இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தேசம் அவளுக்கு வாக்கு பண்ணாமல் இருந்திருந்தால், she wouldn't have to go through the fire and the flood. அந்த அக்னிக்குள்ளாகவும் அந்த தண்ணீருக்குள்ளாகவும் போக வேண்டியதா தேவை இருந்திருக்காது. See what the psalmist says. சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான் என்று பாருங்க. Psalm 66 verses 12. சங்கீதம் 66:12. 66. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். Hallelujah. Hallelujah. Did the fire or the water stop Israel from getting into that wealthy place? அந்த நல்ல இடத்திற்கு போவதற்கு அந்த அக்னியும் அந்த தண்ணீரும் அவளை தடுத்து நிறுத்தினதா? Hallelujah. Hallelujah. I'm talking to somebody here this morning. இந்த காலை சமயத்தில் யாரோ ஒரு இடத்தில் நான் பேசுகிறேன். The trials that you are going through, நீ கடந்து போய் கொண்டிருக்கிற அந்த உபத்திரவங்கள், the afflictions that you are going through, நீ கடந்து போய் கொண்டிருக்கிற அந்த நெருக்கங்கள் cannot stop you. அதை உன்னை நிறுத்த முடியாது. The sickness that you are going through நீ கடந்து போய் கொண்டிருக்கிற வியாதி cannot stop you. உன்னை அது தடுக்க. The financial crisis that you are going through நீ பொருளாதார நெருக்கடி கடந்து போய் கொண்டிருக்கிற அந்த cannot காரியம் stop you. அதை உன்னை தடுத்து நிறுத்தாது. These big giants cannot stop you. மிகப்பெரிய ராட்சசர்கள் உன்னால் தடுக்க முடியாது. Huge enemies cannot stop you. மிகப்பெரிய எதிராளிகள் உன்னை தடுத்து நிறுத்த My முடியாது. God is greater than anything. எல்லாவற்றிலும் காட்டிலும் என்னுடைய தேவன். Hallelujah. 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 Everything God has promised தேவன் செய்த எல்லா வாக்குத்தத்தங்களும் shall come to pass. எல்லாம் சம்பவிக்கும். God is not a man to lie. தேவன் பொய் சொல்வதற்கு மனுஷர் அல்ல. For if he has spoken, அவர் சொல்லி இருப்பாரானால் he shall make it. அதை அவர் செய்து He முடிப்பார். shall make it pass. அது சம்பவிக்கும்படியாய் அவர் செய்வார். Hallelujah. Hallelujah. He is more than able to fulfill his promise. அவருடைய வாக்குத்தத்தங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. God's word will never return void. தேவனுடைய வார்த்தை வெறுமனே திரும்பாது. Your future is better than your past. உன்னுடைய எதிர்காலமானது கடந்த காலத்தை விட சிரேஷ்டமாய் இருக்கும். Clap the hands and give him glory. தேவனை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. 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 Satan knows if he can keep you in the past, பிசாசு அறிந்திருக்கிறான் அவனுடைய கடந்த காலத்திலே உன்னை அவன் வைத்திருந்தான், so that you will never move into the future. நீ எதிர்காலத்தை நோக்கி உன்னால் நகர முடியாது. If you are held back this morning, இந்த காலை சமயத்திலே நீ பின்னோட்டு கட்டப்பட்டிருந்தாய், if Satan is holding you back, உன்னை பிசாசான பின்னோட்டு பிடித்திருந்தார், reminding you of your past, உன்னுடைய கடந்த காலத்தை உனக்கு ஞாபகப்படுத்தி, reminding you of your failure, உன்னுடைய தோல்விகளை அவன் ஞாபகப்படுத்தினார், reminding you of the things that you have done, நீ செய்த காரியங்களை உனக்கு ஞாபகப்படுத்தினார், you're going to let yourself loose this morning. இந்த காலை சமயத்திலே நீ விடுதலையாகு. Hallelujah. 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 You know why Satan speaks about the past? பிசாசானவன் ஏன் கடந்த காலத்தை குறித்து பேசுகிறான்? He spends time talking about your yesterday. நேற்றைய தினத்தை குறித்து பேசிக்கொண்டே இருப்பான். It is my God who discusses about the future. என்னுடைய தேவனுடைய எதிர்காலத்தை குறித்து பேசுகிறவர். He's saying, I have a plan for you. அவர் சொல்கிறார், உனக்கு ஒரு திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். A plan to prosper. நீ செழுமை அடைவான A plan to prosper. நீ செழுமை அடைய வேண்டுமான ஒரு திட்டம், not to destroy. உன்னை அழிந்து போகல. I have a plan. எனக்கு ஒரு திட்டம் உண்டு. I have a plan. எனக்கு ஒரு திட்டம் உண்டு. Come into my hands. என்னுடைய கரத்திலே ஒப்படை. Hallelujah. 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 God's plan will happen. தேவனுடைய திட்டங்கள் சம்பவிக்கும். God's plan in your life will prevail. தேவனுடைய திட்டங்களுடைய வாழ்க்கையில சம்பவிக்கும். Isaiah chapter 24. Isaiah chapter 14. எசாயா 14ஆம் அதிகாரம் verses 24. 24ஆம் வசனம். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். Hallelujah. Hallelujah. எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம் அந்த வசனத்தை. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். Amen.
நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் Amen. என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். It doesn't matter who you are. நீ யாராய் இருக்கிறாய் என்பது It பொறுத்தல்ல. doesn't matter who is against you. உனக்கு எதிராய் யார் நிற்கிறார் என்பதும் பிரச்சனை இல்லை. Because if God is for you, என் தேவன் நமக்காய் who இருப்பார். can be against you? நமக்கு எதிராய் யார் நிற்க கூடும்? Amen. In ஹalleluya. spite of everything that you have gone through. நீ கடந்து வந்ததான எல்லா காரியங்களுக்கும் மூடாய் இருந்து Can you tell with me like this? நீ என்னோடு கூட சேர்ந்து இப்படி சொல்லக்கூடுமா? I am still standing. நான் இன்னுமாய் I நிற்கிறேன். am still alive. நான் இன்னும் ஜீவனோடு இருக்கிறேன். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. I am still alive. நான் இன்னும் ஜீவனோடு இருக்கிறேன். If the devil could not kill you yesterday, என்னை பிசாசானவன் நேற்று சாகடிக்கவில்லை என்றால் why does he think he can succeed today? ஏன் இன்றைக்கு அவன் ஜெயிப்பான் என்று நினைக்கிறான்? Hallelujah. Hallelujah. He could have killed me yesterday. நேற்று அவன் என்னை முடித்திருக்க வேண்டும். When I was in drugs, he should have killed me. If I was in drugs, he should have killed me. Drugs. அந்த மருந்துக்கு அடிமையா இருந்த சமயத்தில் அங்கே என்னை கொண்டிருக்கலாம். He could have killed me there. அங்கே என்னை கொண்டிருக்கலாம். Hallelujah. 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 If he could not kill me there, என்னை அவனால் அங்கே சாகடிக்கவில்லை how என்றால் can he kill me today? இப்பொழுது எப்படி அவன் என்னை சாகடிக்க கூடும்? Hallelujah. 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 If he could not put me down at that time, அந்த சமயத்தில் என்னால் அவனை கீழே தள்ள முடியவில்லை I என்றால் don't know how he is going to succeed today. இப்பொழுது அவனால் எப்படி ஜெயிக்க முடியும் என்று எனக்கு தெரியாது. Hallelujah. Hallelujah. Shout in the devil's face, அந்த பிசாசுடைய முகத்தை நோக்கி சொல்லு, I shall not die. நான் மரித்து I போவதில்லை. will live. நான் ஜீவனோடு I will இருப்பேன். declare the works of the Lord. தேவனுடைய கிரியைகளை நான் அறிவிப்பேன். I shall not நான் die. மரிப்பதில்லை. I will நான் live. ஜீவனோடு I will இருப்பேன். declare the works of the Lord. தேவனுடைய கிரியைகளை நான் அறிவிப்பேன். Hallelujah. ஹalleluya. When Jesus walked out of the grave, இயேசு கிறிஸ்து அந்த மரண குழியிலிருந்து வெளியே வந்த சமயத்தில் he didn't walk out simply. அவர் சும்மா வெளியே வரவில்லை. He came out with something that he didn't have when he went in. அங்கே அவர் உள்ளே போன சமயத்திலே அவருக்கு ஏது இல்லாமல் இருந்தோ அதை பெற்றுக்கொண்டவராய் அந்த குழியில் இருந்து வெளியே வந்தார். How many of you understand that? எத்தனை பேர் இதை புரிந்து கொள்கிறீர்கள்? Hallelujah. Hallelujah. When he went in, அங்கே அவர் போன சமயத்தில் Satan had the keys of death and hell. அந்த பிசாசானவனுக்கு அந்த மரணத்தின் திறவுகோல் அவனிடத்தில் இருந்தது. Revelation chapter 1 verses 18. வெளிப்படுத்தினல் 1:18. Hallelujah. Hallelujah. When Jesus went into the grave, இயேசு கிறிஸ்து அந்த கல்லறைக்கு போகும் பொழுது Satan had the keys. பிசாசானவன் திறவுகோலை He had வைத்திருந்தார். the keys of death and hell. அந்த மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோலை அவன் வைத்திருந்தார். But when Jesus walked out of the grave, இயேசு கிறிஸ்து அந்த மரணத்திலிருந்து வெளியே வந்த பொழுது, when he walked out of the grave, அந்த அந்த படுகுழியிலிருந்து அவர் வெளியே வந்த பொழுது he had the key. அவரிடத்தில் அந்த திறவுகோல் இருந்தது. I'm going to tell you something. ஏதோ ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். You're not just coming out of what you have been. நீ எந்த நிலையில் இருக்கிறாயோ அந்த நிலையிலிருந்து நீ வெளியே வருகிறது இல்லை. Hallelujah. Hallelujah. You're coming out blessed. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் You're வெளியே coming out வருகிறாய். greater than ever that you have been blessed. இதுக்கு முன்பாக இருந்த நிலையை காட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் When you're coming out, நீ வெளியே வரும் பொழுது you're going to have the things that you didn't have. நீ உங்களுக்கு இல்லாத காரியங்களை பெற்றுக்கொண்டவனாய் வெளியே வருகிறாய். Clap the hands and give him கரங்களை glory. தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. 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 When you have been in this place, நீ அந்த இடத்தில் இருக்கும் பொழுது your children were not saved. உன்னுடைய பிள்ளைகள் But ரட்சிக்கப்படவில்லை. when you're coming out, நீ அதிலிருந்து வெளியே வரும் பொழுது you will see your children serving the Lord. நீ உன்னுடைய பிள்ளைகள் தேவனை சேவிக்கிறதை நீ பார்க்கிறாய். When you have been in that place, நீ அந்த இடத்தில் இருந்த you சமயத்தில் would have been going through great loss. நீ மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்தவனாய் But when you're இருந்திருக்கலாம். coming out, நீ அதிலிருந்து வெளியே வரும் பொழுது you're coming out blessed. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் You're வெளியே coming வருகிறாய். out stronger. நீ இன்னுமாய் பலனோடு வருகிறாய். You're coming out well equipped. நீ நல்ல காரியங்களை பெற்றுக்கொண்டவனாய் வெளியே வருகிறாய். Clap the hands and give him glory. தேவனை மகிமைப்படுத்துவோம். Praise you, Lord. Hallelujah. 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 You stayed in faithful now. நீ உண்மையுள்ளவனாய் நிலைத்து நின்றாய். Your situation is changing. உன்னுடைய சூழ்நிலைகள் மாறுகிறது. I'd like to tell you one thing. ஒன்றை சொல்ல நான் விரும்புகிறேன். Your miracle has begun. உன்னுடைய அற்புதங்கள் ஆரம்பமானது. A new chapter is beginning. உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய அத்தியாயம் Regardless of what you see,
நீ பார்த்து கொண்டிருக்கிற காரியம் அல்ல, regardless of what you feel, நீ உணர்கிற காரியம் அல்ல, your greatest days are ahead. உனக்கு முன்னாடி மிகப்பெரிய நாட்கள் காத்திருக்கிறது. Hallelujah. Hallelujah. It doesn't matter what has happened in your life. உன்னுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் சம்பவித்ததோ அதெல்லாம் பிரச்சனை அல்ல. Your destiny is greater than your disaster. நீ இவருடைய எதிர்காலமானது நீ இழந்து போன காரியங்களை காட்டிலும் சிரேஷ்டமானது. Your destiny is greater than your disaster. உன்னுடைய தோல்விகளை காட்டிலும் உன்னுடைய லக்கு சிரேஷ்டமானது. Be confident in this very thing. இந்த ஒரு காரியத்தில் நீ நிலைத்து நில். That work which I have begun, உன்னிலே தொடங்கப்பட்டதான அந்த காரியங்கள், I will complete it for you. அது உனக்கு ஜெயத்தை கொண்டு வரும். Hallelujah. Hallelujah. My God is saying, என்னுடைய தேவன் மாறாதவர். He is saying this. அவர் இப்படியாய் சொல்லுகிறார். He will bring it to pass what he has promised. அவர் உனக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை சம்பவிக்கும்படியாய் அவர் உனக்கு செய்வார். Clap the hands and give him கரங்களை glory. தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். If he has promised, அவர் சொல்லி, if he has spoken, அவர் சொல்லி இருப்பார், he will do it for me. அவர் எனக்கு செய்வார். 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 அவர் செய்வார். செய்வார். அவர் செய்வார். Hallelujah. 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 He will bring you out of the trials, afflictions and setbacks. நீ உன்னுடைய வாழ்க்கையை பிடித்து கொண்டிருக்கிற எல்லா சோதனைகளிலும் கட்டுகளிலிருந்து அவர் உன்னை வெளியே கொண்டு வருவார். It doesn't matter who and what you are against. நீ உனக்கு எதிராக யார் எப்படி எதிராக இருந்தாலும் பரவாயில்லை. God is for you. தேவன் உனக்காய் இருக்கிறார். The devil must try to hinder you, பிசாசானவன் உனக்கு தடையாய் கடந்து வரலாம், but he cannot stop you. ஆனால் உன்னை அவனால் தடுக்க முடியாது. Hallelujah. Hallelujah. He may try to hinder you, he may try to pull you down, உன்னை கீழே தள்ளவும் உனக்கு தடையாகவும் அவனால் வரக்கூடும், but he cannot stop you. ஆனால் உன்னை அவனை தடுக்க முடியாது. Hallelujah. Hallelujah. When God delivered Israel out of the bondage, நீ எல்லா கட்டுகளிலிருந்தும் தேவன் உன்னை when விடுவித்திருந்தார். God delivered Israel out of the bondage, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அந்த கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்கியிருந்தார். he blessed them அவர்களை தேவன் ஆசீர்வதித்தார். with the things that they did not have. அவர்களுக்கு இல்லாத காரியங்களிலிருந்து தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். Can you all stand up in the presence of God? தேவனுடைய சமூகத்தில் நாம் எல்லோரும் எழும்பி நிற்போம். Can you all stand up in the presence of God? தேவனுடைய சமூகத்தில் நாம் எல்லோரும் எழும்பி நிற்போம். God blessed Israel தேவன் இஸ்ரவேலை ஆசீர்வதித்தார் with the things that they did not have. அவர்களுக்கு இல்லாத காரியங்களை கொண்டு அவர் ஆசீர்வதித்தார். Hallelujah. 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 Keep praising the Lord. Amen. Keep praising the Lord. Hallelujah. Continue to praise God. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus, Thank you, for your Jesus. word. Hallelujah. For every word that you have spoken. நீர் பேசின ஒவ்வொரு Every வார்த்தைக்கும் word that I have நன்றி spoken. ராஜா. Hallelujah. We believe in your Amen. word. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, Amen. ஸ்தோத்திரம். Praise Hallelujah. எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற எதிர்காலத்துக்காக நன்றி. Hallelujah. ஸ்தோத்திரம். Hallelujah. Praise you, Lord. Hallelujah. Hallelujah. Amen. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். As we sing a song, நாம் ஒரு பாடலை பாடுகிற சமயத்தில் let us give offerings to the Lord. தேவனுக்கு காணிக்கை எடுப்போம். Father, we thank you for every word that you have spoken to us. தகப்பனே, நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் உமக்கு நன்றி. You have strengthened us, O God. தேவனே, நீர் எங்களை பலப்படுத்தினீர். For the things that you have promised, you will do it for us. நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணின காரியங்களை நீர் எங்களுக்கு வாய்க்க பண்ணுவீர். Everything that you have started in our lives, எங்களுடைய வாழ்க்கையில் நீர் தொடங்கின எல்லா காரியங்களும் I know that you will complete it for us. எங்களுக்காய் நீர் அதை செய்து முடிப்பீர் என்று We அறிந்திருக்கிறோம். give each one of them into your hand. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். Answer their prayers. அவருடைய ஜெபங்களுக்கு நீர் பதில் தாரும். Fulfill the desires of their heart. அவருடைய இருதயத்தின் வாஞ்சையிலிருந்து Open new openings in their lives, O அவருடைய Lord. வாழ்க்கையிலே புதிய வாதில்களை வழிகளை நீர் And திறந்து new beginnings in their life, O அவருடைய God. வாழ்க்கையிலே புதிய ஆரம்பங்களை We know that your hand is stretched forth towards them. அவள் பக்கமாக அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது என்பதை அறிகிறோம். We thank you for the change that you have brought into them. நீ செய்ய போகிற மாறுதல்களுக்காய் நன்றி. Into your hands we give them. அவர்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். Be a God for the rest of the week. வருகிற வார நாட்களில் நீர் அவருடைய தேவனாயிரும். Do wonders, O God. அவருடைய அற்புதங்களை நீர் செய்யும். Proclaim your peace, joy and happiness into every homes. அவருடைய வீடுகளில் நம்முடைய சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சியை நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம். Be their God. அவருடைய தேவனாயிரும். Answer their prayers. அவருடைய ஜெபங்களுக்கு நீர் பதில் தாரும். Do miraculous things in their life. அவருடைய வாழ்க்கையிலே அற்புத காரியங்களை நீர் செய்யும். We thank you for this offering. இந்த காணிக்கைக்காய் நன்றி. Bless those hands who have offered them. இந்த காணிக்கை கொடுத்த கரங்களை நீர் ஆசீர்வதியும். Let them see your blessings. உம்முடைய ஆசீர்வாதங்களை அவர்கள் காணட்டும். In Jesus' blessed name we pray. ஆசீர்வதிக்கப்பட்ட இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Amen. ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கிறிஸ்து இயேசுவோட கிருபை, பிதாவோட அன்பு, பரிசுத்தாவியுடைய அந்யோன்ய ஐக்கியம் வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்ட யாவரையும் காத்து வழி நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.